Dear 12th Standard Business Maths students, Chapter 1, Exercise 1.1, Problem number 4. Show that the equation 5x plus 3y plus 7z equal to 4, 3x plus 26y plus 2z equal to 9, 7x plus 2y plus 10z equal to 5 are consistent and solve them by rank method. ஸோ நமக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரேங்க் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட்டான்றது பார்ப்போம். ஸோ இதனுடைய ரேங்க் என்ன வருது, ஸோ இது எக்ஸ் ஒய் இசட்டுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்றதை இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க லீனியர் ஈக்குவேஷனை மேட்ரிக் ஈக்குவேஷனாக மாற்றிக்கணும். ஸோ மேட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் A x equal to B. ஸோ 3 மேட்ரிக்ஸாக பிரிச்சுடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் A மேட்ரிக்ஸில் எக்ஸு ஒய் இசட்டோட வேல்யூ வரும். ஸோ அதை எழுதிப்போம். 5 3 7 3 26 2 7 2 10. ஸோ அடுத்தது எக்ஸோட மேட்ரிக்ஸில் எக்ஸ் ஒய் இசட், ஸோ வேரியபிள், ஈக்குவல் டு B மேட்ரிக்ஸில் லாஸ்ட்டாக கொடுத்துக்கிற வேல்யூ எடுத்து எழுதிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். 4 9 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேட்ரிக் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ்னு நான் சொல்லியிருக்கிறேன், ஏவையும் பியும் ஜாயின் பண்ணணும். ஸோ ஏ ஆர்குமெண்டட் பி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 5 3 7 3 26 2 7 2 10. ஸோ பியோட மேட்ரிக்ஸ் 4 9 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏ ஆர்குமெண்டட் பி மேட்ரிக்ஸும் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இப்போது எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் பண்ணணும்னா நான் சொல்லிக்கிறேன், ஃபஸ்ட்டு ரோவில் வேல்யூ 1 வர மாதிரி பாருங்கள் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த 3 ரோலையுமே வேல்யூ 1 இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் எதுவுமே இன்டர்சேஞ்சும் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டேரெக்டாக ஸ்டெப் 1க்கு போயிடணும். இப்போ ஸ்டெப் 1 போகிறது எப்படி போடணும்னா நம்ம செகண்ட் ரோவில் நம்ம 0 ஆக்கணும். செகண்ட் ரோ 0 ஆக்கணும், ஃபஸ்ட் ரோட ஹெல்ப் கேட்போம். ஸோ இப்போ இங்கே நமக்கு ஃபஸ்ட் நம்பர் 5 இருக்குது, இங்கே ஃபஸ்ட் நம்பர் 3 இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் ரோவை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை ரெண்டுத்துக்குமே மல்டிப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இந்த 3 எடுத்து இந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த 5 எடுத்து செகண்ட் ரோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா ஸ்டூடெண்ட்ஸ், R2 equal to 5R2 minus 3R1. ஸோ R2 ஃபுல்லாக இந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், R1 ஃபுல்லாக இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏ ஆர்குமெண்டட் பி மேட்ரிக்ஸ், எலிமெண்ட்ரி சிம்பிள் போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுறாதீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோவை வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ செகண்ட் ரோவை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஸோ அதனால் அதை அப்படியே எழுதிடுங்க. ஸோ இப்போ செகண்ட் ரோ தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். செகண்ட் ரோ என்ன பண்ண போகிறோம்னா 5R2. ஸோ செகண்ட் ரோவை 5ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க. 5 3s are 15. ஸோ 26 into 5. ஸோ 5 6 are 30, 5 2s are 10, ஸோ 130. 5 2s are 10, 5 9s are 45. ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிச்சு ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ரோ 1 3ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 3 5s are 15, 3 3s are 9, 3 7s are 21, 3 4s are 12. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இருந்தால் நான் சொல்லியிருக்கிறேன் சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஸோ இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ், இதுவும் மைனஸ். ஸோ சைனை ஃபுல்லாக இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 15 - 15 நமக்கு 0. 130ல் நமக்கு 9 போயிடுச்சுன்னா 121. ஸோ 21ல் 10 போயிடுச்சுன்னா நமக்கு -11. ஸோ 45ல் 12 போயிடுச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு 33. ஸோ இந்த வேல்யூ எடுத்து அப்படியே எழுதிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 0 121 -11 33. ஸோ தேர்ட் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ரோ 2 0 ஆக்கிட்டோம்.
இப்போது அடுத்து ரோ 3 பார்க்கணும். ஸோ ரோ 3 அதேமாதிரி 0 ஆக்கணும். அப்போ ரோ 3 திருப்பி 0 ஆக்கணும்னா நம்ம திருப்பி நம்ம ரோ 1 கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். ஸோ ஃபஸ்ட் ரோட ஹெல்ப் கேட்கணும். ஸோ அப்போ அதனால் ஃபஸ்ட் ரோவில் பார்த்தா இங்கே 5 இருக்குது, தேர்ட் ரோவில் பார்த்தா இங்கே நமக்கு 7 இருக்குது. ஸோ அப்போ இந்த 7 ஃபுல்லாக ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். 5 எடுத்து வந்து இந்த தேர்ட் ரோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா R3 ஈக்குவல் டு 5R3 மைனஸ் 7R1. ஸோ ரோ 3 ஃபுல்லாக 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ரோ 1 ஃபுல்லாக 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ A ஆர்குமெண்டட் B மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ரி சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதை அப்படியே எழுதிடுங்க. செகண்ட் ரோவும் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஸோ அதையும் அப்படியே எழுதிடுங்க. இப்போ நம்ம தேர்ட் ரோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ரோ என்ன பண்ணியிருக்கேன்னா 5R3 சொல்லியிருக்கிறேன். ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ 5 7s are 35, 5 2s are 10, ஸோ 5 10s are 50, 5 5s are 25. ஸோ அடுத்தது 7ஆல் R1 மல்டிப்ளை பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 7 5s are 35, 7 3s are 21, 7 7s are 49, 7 4s are 28. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம லெஸ் பண்ண ஆரம்பிப்போம். 35 மைனஸ் 35 நமக்கு 0. ஸோ மைனஸ் 21 இங்கே 10 இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் 11. ஸோ அடுத்தது 50ல் 49 போயிடுச்சுன்னா நமக்கு 1. ஸோ 28ல் 25 போயிடுச்சுன்னா நமக்கு மைனஸ் 3. ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து தேர்ட் ரோட வேல்யூ. ஸோ இதை அடுத்து அப்படியே எழுதுங்க. 0 மைனஸ் 11 1 மைனஸ் 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் அப்படியே அங்கே எழுதிடுறேன். ஸோ அப்போ தான் நம்ம திருப்பி R3 0 ஆக்கிறதுக்கு நமக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ கண்டினியூஷன் எடுத்து எழுதிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். A ஆர்குமெண்டட் B மேட்ரிக்ஸ். ஸோ 5 3 7 4 0 121 minus 11 33 0 minus 11 1 minus 3. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ. ஸோ எடுத்து எழுதிட்டேன். இப்போ நம்ம திருப்பி நம்ம R3 0 ஆக்கணும். இப்போ நம்ம R2 கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். ஸோ R1 கிட்ட போகக்கூடாது. ஸோ இப்போ R3ல் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 வேல்யூமே நமக்கு 0 0 இருக்குது, அதை விட்டுடுங்க. செகண்ட் ரோவில் பார்த்தா இங்கே 121 இங்கே 11 இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம 121 ஆக்கணும்னா நம்ம 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 11 11s are 121 வந்துடும். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி ஈக்குவேஷன் எழுதணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் R3 ஈக்குவல் டு 11R3 ப்ளஸ் R2. ஏன் இங்கே ப்ளஸ் போட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் நம்ம இங்கே ப்ளஸ்ன்னு போட்டாலே போதும், நம்ம சைன் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ A ஆர்குமெண்டட் B மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு எலிமெண்ட்ரி சிம்பிள் 5 3 7 4. ஸோ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதை எப்படி எழுதிடுங்க. செகண்ட் ரோவிலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஸோ அதையும் அப்படியே எழுதிடுங்க. ஸோ இப்போ தேர்ட் ரோ தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ தேர்ட் ரோவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 11R3. ஸோ 11ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறோம். ஸோ 11 0s are 0, 11 11s are 121. ஸோ சைனோடு போட்டுருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது 11 1s are 11, 11 3s are 33. ஸோ R2வை அப்படியே எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ், எதுவும் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. 0 121 மைனஸ் 11 33. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ அடுத்தது நம்ம இங்கே ப்ளஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே இங்கே சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே தான் நம்ம சப்ராக்ட் பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஸோ எந்த சேஞ்சஸும் சைன் எதுவுமே இன்டர்சேஞ்ச் பண்ணாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 0 மைனஸ் 0 நமக்கு 0. ஸோ 121 நமக்கு 0. ஸோ ப்ளஸ் 121 மைனஸ் 11ன்றது நமக்கு 0. ஸோ ப்ளஸ் 11 மைனஸ் 11 0. ஸோ மைனஸ் 33 ப்ளஸ் 33 அதுவும் 0. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு 0 ஆகிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த 0 எடுத்து அப்படியே இங்கே எழுதிடுங்க. 0 0 0 0. ஸோ இப்போ 3 ஸ்டெப்ஸுமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 3 ஸ்டெப்ஸுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மேட்ரிக்ஸு ஈக்குவலன்ட் ஃபார்ம் லெவலுக்கு வந்திருக்கான்னு பாருங்கன்ட்டு. ஸோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் லெவலுக்கும் நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் லெவலுக்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்தாச்சு. ஸோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் லெவலுக்கு வந்துட்டதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் இதனோட ரேங்க் என்னன்னு பார்க்கணும். இப்போ ரேங்க் ஆஃப் A ஆர்குமெண்டட் B மேட்ரிக்ஸ்
ரேங்க் ஆஃப் ஏ. ஸோ இது ரெண்டுடைய ரேங்க்கும் இப்போ என்னென்னு பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஆர்குமெண்டட் பி மேட்ரிக்ஸ்னால் நம்ம சொல்லிக்கிறேன் நம்பர் ஆஃப் அன்னோன் ரோஸ், அதாவது ஒரு ரோலையும் நமக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நான் ஜீரோ ரோஸ். ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ்ன்றது ரோஸில் வேல்யூ இருந்துச்சுன்னா அது நான் ஜீரோ ரோஸ், வேல்யூவே இல்லைன்னா அது ஜீரோ ரோஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள் நம்மளுக்கு வேல்யூ இருக்குது, ஸோ நான் ஜீரோ ரோஸ். செகண்ட் ரோ பாருங்கள் நம்மளுக்கு வேல்யூ இருக்குது, இதுவும் நான் ஜீரோ ரோஸ். தேர்ட் ரோ பாருங்கள் ஃபுல்லாக ஜீரோ இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இது ஜீரோ ரோஸ். இதை விட்டுடுங்க. அப்போ நம்மளுக்கு கவுண்டிங் என்ன வருதுன்னா 2. ஸோ அடுத்தது ரேங்க் ஆஃப் ஏ பார்க்கணும் ஸ்டூடெண்ட். ரேங்க் ஆஃப் ஏ பார்க்கணும்னு சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டு காலமாக மறைச்சிட்டு இந்த 3/3 ஆர்டர் பாருங்கள் சொல்லிக்கிறேன். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக வேல்யூ இருக்குது, ஸோ நான் ஜீரோ ரோஸ். செகண்ட் ரோவில் வேல்யூ இருக்குது, இதுவும் நான் ஜீரோ ரோஸ். தேர்ட் ரோ ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இது வந்து ஜீரோ ரோஸ். அப்போ இதோட கவுண்டிங் நமக்கு 2 வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கண்டிஷன் என்னன்னு பார்க்கணும். ஸோ கண்டிஷன்ஸ் வந்து rank of A augmented matrix, rank of A n. ஸோ இப்போ rank of A augmented matrix ஓட rank 2 வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். rank of A நமக்கு 2 வந்திருக்கு. nன்றது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இந்த ஈக்குவேஷனை கொடுத்துக்கப்பட்டுள்ள வேரியபிள்ஸ் எத்தனை 3 வேரியபிள்ஸ் x, y, z. ஸோ அதோட கவுண்டிங் நமக்கு 3. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ரேங்க் ஆஃப் ஏ ஆர்குமெண்டட் பி மேட்ரிக்ஸும் ரேங்க் ஆஃப் ஏவும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக ஆச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே நமக்கு இங்கே ஈக்குவேஷனில் கன்சிஸ்டன்ட் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட் தான். ஸோ அது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் கவுண்டிங் பார்த்தா எண்ணுக்கு பார்த்தா இது வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஸோ என்னோட இந்த வேல்யூ நம்மளுக்கு லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இது அப்போ இது வந்து நம்மளுக்கு கண்டிஷன் 3க்கு போகுது. அப்போ இந்த கிவன் சிஸ்டம் the given system is consistent and has infinitely many solutions. So less than 3 வந்துருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஸோ இப்போ இது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் நம்ம என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ நமக்கு இப்போ கண்டிஷன் சொல்லிடுச்சு, இந்த ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட் சொல்லியிருக்கு, ஆனால் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்லியிருக்கு. ஏன்னா இது நம்மளோட நம்பர் ஆஃப் கவுண்டிங் என்னை விட லெஸ்ஸாக இருக்குது. பட் ரெண்டுமே கன்சிஸ்டன்டாக ஈக்குவலாக இருக்குது. அது ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட் சொல்லிடுது. ஆனால் வந்து நம்பர் ஆஃப் வேரியபிளோட கவுண்டிங்கோட கம்மியாக இருக்குது. ஸோ அப்படின்னா அப்போ இதுக்கு நம்ம இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் தான் நம்மளுக்கு இது கிடைக்கும். ஸோ இப்போ இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வந்து திருப்பி இந்த ஈக்குவலன்ட் ஃபார்மை திருப்பி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் லெவலில் எழுதணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதணும். ஸோ இங்கே வந்திருக்கிற ஃபஸ்ட்டு 3 காலமையும் ஏவாக எடுத்துருங்க ஸ்டூடெண்ட்ஸ். 5 0 0 3 121 0 7 -11 0. ஸோ அடுத்த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு எக்ஸ் ஒய் இசட். ஸோ அடுத்த மேட்ரிக்ஸ் லாஸ்ட்டாக என்ன வரும்னா நமக்கு மிச்சம் இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு லாஸ்ட்டு காலம் 4 33 0 வந்திருக்கு. ஸோ அதை எடுத்து லாஸ்ட்டு காலமில் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ 4 33 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். ஸோ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போம். மேட்ரிக்ஸோட ஈக்குவேஷனை எடுத்து கண்டினியூஷன் எடுத்து எழுதிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஈக்குவல் ஃபார்ம் லெவலில் இந்த மேட்ரிக்ஸை 3 பிரிச்சன்லேயே அதோட கண்டினியூஷன் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த இசட்டோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம கீழேருந்து மேலே போகணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் தான் எடுக்கணும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா நமக்கு எல்லாமே இங்கே 0, இங்கேயும் நமக்கு வேல்யூ 0 இருக்குது. ஸோ இசட்டுக்கு வேல்யூ ஃபைன் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதனால் இசட்டோட வேல்யூ 0ன்னு சொல்லக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இசட்டுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கலாம். ஸோ அதனால் லெட் அஸ் டேக் இசட் ஈக்குவல் டு கே. ஸோ கேன்றது என்னென்னா கான்ஸ்டன்ட், ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த கே பிலாங்ஸ் டு ஆர், அதாவது ரியல் நம்பர். அதாவது இதோட வேல்யூ 0 இல்லை 1 இல்லை 2 இல்லை -1 -2. ஸோ ஏதோ ஒரு வேல்யூ இதுக்கு இருக்கலாம். பட் நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் நம்ம அதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருவோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வந்து ரியல் நம்பர்ஸ் நம்ம எடுத்துப்போம்.
ஸோ இப்போ அதுக்கு அடுத்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் ஈக்குவேஷனோட ஒய்யோட ஆன்சர் என்ன வருதுன்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த செகண்ட் ரோ இந்த காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே 33 எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 0 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 121 இன்ட்டு ஒய் ப்ளஸ் மைனஸ் 11 இன்ட்டு இசட் ஈக்குவல் டு 33. ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இப்போ 0 இன்ட்டு எக்ஸ் 0, 121 ஒய் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 11 இசட் ஈக்குவல் டு 33. ஸோ 121 ஒய் மைனஸ் 11. ஸோ இந்த இசட்டுக்கு பதிலாக நான் கே போட்டுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இசட்டை நம்ம கேன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இசட்டுக்கு பதிலாக கேன்னு போட்டுக்கோ. ஸோ அடுத்தது 121 ஒய் மைனஸ் 11 இன்ட்டு கே 11k ஈக்குவல் டு 33. ஸோ 121 ஒய் ஈக்குவல் டு 33. இந்த 11 அங்கே போனால் ப்ளஸ் 11k ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 121 ஒய் ஈக்குவல் டு இதுலேருந்து நம்ம 11 காமனாக எடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 11 காமனாக எடுத்தால் இங்கே 3 இருக்கும், இங்கே k இருக்கும். ஸோ 11 வெளில வந்துச்சு. ஸோ 11 3s are 33, 11 into k 11k. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகணும்னா ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே 121 மல்டிப்ளை பண்ணுது. ஸோ அங்கே போனால் டிவைட் பண்ணும். ஸோ பை 121. ஸோ இப்போ 11 டேபிள்ஸால் டிவைட் பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 11 1s are 11 11s are. ஸோ அப்போ ஒய்யோட ஆன்சர் என்ன வருதுன்னா நமக்கு 3 + k டிவைடட் பை 11. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒய்யோடைய ஆன்சர். ஸோ இப்போ அடுத்து நம்ம எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ரோ இந்த காலம் ஸோ 4 எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரோ இந்த XYZோட காலம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 4. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 5 into x plus 3 into y plus 7 into z equal to 4. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 5 into x 5x, 3 into y 3y plus 7z equal to 4. ஸோ அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் 5x plus 3 ப்ராக்கெட்டில் இந்த yக்கு பதிலாக 3 plus k divided by 11 plus 7 zக்கு பதிலாக k. ஸோ எல்லா வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இசட்டோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஒய்யோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஈக்குவல் டு 4. ஸோ இதோட கண்டினியூஷன் நாங்கள் எழுதிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 5x plus 3 plus k divided by 11 plus 7k equal to 4. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் அதோட கண்டினியூஷன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 5x ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணுறோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 3 3s are 9, 3 into k 3k divided by 11 plus 7k equal to 4. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக 11ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம், நமக்கு இது ஃபுல் பை 11 வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது 11 5s are 55x plus 9 plus 3k plus 7 11s are 77k divided by 11. ஸோ இதுமாரி ஃபுல் எல்சிஎம் எடுத்து போட்டுருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, ஸோ இப்போ நம்ம 55x ப்ளஸ் 9, ஸோ இது ரெண்டுமே கே ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ 80kன்னு வந்துடும். ஸோ இந்த 11 இங்கே டிவைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே போனால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 11 4s are 44. ஸோ அடுத்தது 55x ப்ளஸ் 80k. ஸோ 44 மைனஸ் 9. ஸோ 44 மைனஸ் 9 நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 35ன்னு வருது. ஸோ 55x ப்ளஸ் 80k ஈக்குவல் டு 35. ஸோ அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் 55x, ஸோ இந்த 80k அங்கே எடுத்துகிட்டு போய்டுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ மைனஸ் 80k. ஸோ 55x ஈக்குவல் டு, ஸோ இதுலேருந்து காமனாக என்ன எடுக்கலாம்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம 5 எடுக்கலாம். ஸோ 5 எடுத்தோம்னா இங்கே 7 இருக்கும், இங்கே நமக்கு 16 இருக்கும். ஸோ திருப்பி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 7 5s are 35, 5 16s are 80. ஸோ அதுதான் நான் 5 காமனாக எடுத்துருக்கிறேன். ஸோ அடுத்தது x ஈக்குவல் டு 5 7 மைனஸ் 16k divided by 55. ஸோ இப்போ நம்ம 5ஆல் டிவைட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். 5 1s are 5 11s. ஸோ அப்போது எக்ஸுக்கு என்ன வருதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 7 மைனஸ் 16k டிவைடட் பை 11. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸோட வேல்யூ.
ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸோட வேல்யூ. இப்போ சொல்யூஷன் நம்ம என்ன எழுதணும்னா ஸோ எக்ஸுக்கு நமக்கு என்ன வந்துட்டுனா ஸ்டூடெண்ட்ஸ் 7 - 16k டிவைடட் பை 11. அடுத்தது ஒய்க்கு என்ன வந்துச்சுன்னா 3 + k டிவைடட் பை 11. ஸோ இசட்டுக்கு என்ன வந்துச்சுன்னா z ஈக்குவல் டு k வேர் k பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது எப்படி இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நமக்கு வந்து இந்த சொல்யூஷன். ஸோ நமக்கு எக்ஸ் வந்து 7 - 16k by 11 வந்துச்சு, y ஈக்குவல் டு 3 + k by 11 வந்துச்சு, z ஈக்குவல் டு k. ஸோ k பிலாங்ஸ் டு ஆர்னு நம்ம போட்டிருந்தோம். இதான் நமக்கு கிடச்சி இந்த சொல்யூஷன். ஸோ புக்கில் இது எப்படி ஆன்சர் கொடுத்துருக்குறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸை வந்து இந்த 1/11 காமனாக எடுத்துருக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 1/11 காமனாக நம்ம எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்குது 7 - 16k. ஸோ இது இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை. ஸோ இதில் வந்து ஒரு ஃபர்தராக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இதுலேருந்து கீழே டினாமினேட்டர் 11 வெளில எடுத்துருக்காங்க, மேலே நியூமினேட்டரில் 1 எடுத்துருக்காங்க. ஸோ மிச்சம் இருக்குது நமக்கு 17 - 16k. ஸோ அதேமாதிரி ஒய்யும் 1/11 வெளியில் காமனாக எடுத்துருக்காங்க. ஸோ 3 + k மிச்சம் இருக்குது. ஸோ அடுத்தது z ஈக்குவல் டு k. ஸோ k பிலாங்ஸ் டு ஆர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன ப்ரூஃப், எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது இது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்? ஸோ எக்ஸாமில் இது போட வேணாம் ஸ்டூடெண்ட்ஸ், இது நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த சொல்யூஷனோட நிறுத்தினாலே போதும். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கோசம் நான் சொல்லுறேன். ஸோ அதனால் இப்போ நம்ம இசட்டு வந்து நம்ம கே சொல்லிக்கிறோம். ஸோ கே பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ இசட்டுக்கு வந்து நம்ம ஃபார் பர்பஸ்க்கு 0ன்னு எடுத்துப்போம். இப்போ இசட்டோட வேல்யூ நம்ம 0ன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் அப்போ என்னவாக இருக்குன்னா 1/11 7 - 16. ஸோ கேவோட வேல்யூ வந்து நமக்கு 0. கேவோட வேல்யூ நமக்கு 0. ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது 1/11 7 - 16 - 0 0. ஸோ அப்போ இங்கே நமக்கு 1/11 7 - 0 7. ஸோ அப்போது 1 7s are 7 7/11. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 7/11 கிடைக்குது. ஸோ ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 1/11 + 3 + k சொல்லிக்கிறோம். ஸோ கேவோட வேல்யூ 0. ஸோ அப்போ 1/11 3 + 0ன்றது நமக்கு 3. ஸோ 3/11. ஸோ இப்போ நம்ம இசட்டுக்கு 0 சொன்னோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸோட வேல்யூ 7/11 வருது, ஒய்யோட வேல்யூ 3/11 வந்திருக்கு. ஸோ எப்போனா இசட்டோட வேல்யூ 0 நம்ம அசியூம் பண்ணோம். அதனால் கே பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ ரியல் நம்பரில் இப்போ இசட்டோட வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னு எடுத்தால் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 7/11 வருது, ஒய்யோட வேல்யூ 3/11 வருது. ஸோ அப்போது இசட்டோட வேல்யூ இப்போ நம்ம 1ன்னு கொடுத்து பார்ப்போம். இப்போ இசட்டோட வேல்யூ 1ன்னு இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அது எப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்போ எக்ஸோட வேல்யூ 1/11 7 - 16k. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸோட சொல்யூஷன். ஸோ அப்போ 1/11 7 - 16k வேல்யூ தான் 1. ஸோ 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1/11 7 - 16. ஸோ 7 - 16 நமக்கு என்ன வரும் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு 9 வரும். அதாவது -9 பெரிய நம்பர் சைன். ஸோ -9. அப்போது இப்போது மல்டிப்ளை பண்ணோம்னா 1 9s are 9. ஸோ -9/11. ஸோ அப்போது இசட்டோட வேல்யூ 1னா எக்ஸோட வேல்யூ -9/11. ஸோ இங்கே சொல்யூஷன் மாறுது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இசட்டோட வேல்யூ 1ன்னு எடுக்கிறப்போ எக்ஸோட வேல்யூ மாறுது. அது 0 எடுத்தப்போ நமக்கு 7/11 வந்துச்சு. இப்போது 1ன்னு எடுத்தப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ -9/11 வருது. அதே மாதிரி ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/11 3 + k. ஸோ 1/11 3 + k வேல்யூ தான் 1 1. ஸோ 1/11. ஸோ 3 + 1 நமக்கு 4. ஸோ 1 4s are 4. ஸோ 4/11. ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒய்யோட வேல்யூ இங்கே 4/11, அங்கே எக்ஸோட வேல்யூ -9/11. ஸோ 1 இசட்டோட வேல்யூ 1 எடுத்தோம்னா எக்ஸுக்கு இந்த வேல்யூ கிடைக்கிது, ஒய்க்கு இந்த வேல்யூ கிடைக்கிது. அதே இசட்டுன்னு நம்ம 0ன்னு எடுத்தோம்னா எக்ஸுக்கு 7/11 கிடைக்கிது, ஒய்க்கு 3/11 கிடைக்குது. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். இங்கே இசட்டோட வேல்யூ நம்ம சேஞ்சஸ் பண்ண எக்ஸுக்கு ஒரு வேல்யூவும் ஒய்க்கு ஒரு வேல்யூவும் இதே மாதிரி மாறி மாறி கிடச்சிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை தான் நம்ம இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ இந்த கன்க்ளூஷன்ஸ் எப்படி எழுதணும்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வெறிய எக்ஸாமில் இந்த
சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கன்க்ளூஷன் மட்டும் எழுதுங்க. இந்த ப்ரூஃப்லாம் வேணாம். ஸோ ப்ரூஃப்ன்றது நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ப்ரூஃபெல்லாம் போட்டு பார்க்காதீங்க. இது வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு இந்த கன்க்ளூஷன் மட்டும் எழுதுங்க. ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்ன எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ்? thus by giving different value of k, அதாவது கேக்கு நம்ம ஒரு வேல்யூவும் கொடுக்குறப்போ, அதாவது இப்போ நம்ம கேக்கு 0 கொடுத்துருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஒரு வேல்யூ கிடச்சிது. கேக்கு 1 கொடுத்தப்போ நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிது. ஸோ அதுமாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் கே, அதாவது கேக்கு ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குறப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா we got different solution, அதாவது ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஈக்குவேஷனை hence the given system has infinitely many solution. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய கன்க்ளூஷன். என்னென்னா நம்ம ஒரு கேக்கு ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குறப்போ நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது. எக்ஸோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது, ஒய்யோட வேல்யூ மாறிட்டு இருக்குது. அதனால தான் இந்த சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இதுக்கு ஒரு வேல்யூ நம்ம கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்தை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.